அதிகாரம். கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போமா? காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும், அப்பனா எப்போ அவர் அனுப்பல, எப்போ இயேசுவை அனுப்பல, காலம் நிறைவேற வரைக்கும் காத்திருந்தார். அது வரைக்கும் இயேசுவை அனுப்பவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலம் நிறைவேறும் பொழுது மட்டுமே அவர் என்ன செய்கிறார்? இயேசுவை அனுப்புகிறார். இங்கே பார்க்கிறோம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்தின் கீழாருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேற வரைக்கும் அவர் காத்திருந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில சில காலங்கள் நிறைவேற வரைக்கும் அற்புதங்கள், அடையாளங்கள் இன்று வரைக்கும் காத்து கொண்டிருக்கின்றன. அது நிச்சயம் சரியான நேரத்தில், சரியான காலங்களில் அது நிறைவேறிய தேரும். ஆமென். இங்கே போடப்பட்டுகிறது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானுமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அது வரைக்கும் அனுப்பவில்லை. அது என்ன காலம் நிறைவேற வேண்டும்? என்ன காலம் நிறைவேற வேண்டும்? ஹல்லேலூயா. ஆமென். அதனால் காலம் நிறைவேறுது, காலம் போட்டு அது என்ன காலங்க அப்படின்னா, அதுதான் உலகத்தில் சில ராஜ்யங்கள் ஆண்டு கொண்டிருந்தன. அசிரிய சாம்ராஜ்யம் ஒன்று இருந்துச்சு. அந்த அசிரிய சாம்ராஜ்யம் அது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் பாபிலோனிய சாம்ராஜ்யம் வந்தது. அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வந்தது. கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது. இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு பாருங்க. இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் வரும் பொழுது எல்லா பக்கமும் கிரேக்க மொழியை பரப்பினார்கள். உலகம் முழுக்கும் இப்பொழுது உலகத்தில் இருக்கிற எங்கே போனாலும் நமக்கு மொழி என்ன? இங்கிலீஷ். இங்கே எப்படிங்க? இங்கிலீஷ். ஆனால் இயேசு இருந்த காலத்தில் உலகம் முழுக்கும் பேசப்பட்ட மொழி கிரேக்க மொழி. கிரேக்க மொழி. அவர் பேசுகிற மொழி அராமிக் மொழியில் அவர் பேசினார். எனவே பக்கத்தில் தெக்கப்போலியா இப்படி வேதவத்தில் பார்க்கிறோம், 10 கிராமத்தில் இருக்கிற மக்கள், அவர் 10 பட்டணத்தில் இருக்கிற மக்கள், 10 ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் என்ன செஞ்சாங்களாம்? வந்தாங்களாம் அவருடைய பேச்சை கேட்பதற்கு. அப்படி என்றால் தெக்கப்போலியா என்ற இடத்துல வரும்பொழுது 10 ஸ்டேட் அப்படின்னா யோசித்து பாருங்க. நம்ம ஊரில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இப்படி 10 ஸ்டேட்லேருந்து அவர் இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணாங்க. அவருக்கு தெரிஞ்ச மொழி அராமிக் மொழி தான் தெரியுதும். ஆனால் அவர் அப்படி பேசினார்னா எத்தனை பேர்த்த பேச வைக்கணும்? இவர் ஒன்று பேச, அவர் இன்னொருத்தர் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இப்படி பல ஒரு 10 மொழிபெயர்ப்பு வச்சாதான் திரும்பி என்ன செய்ய முடியும்? அடுத்த பிரசங்கம் பண்ண முடியும் மலர் பிரசங்கத்தில். ஆனால் இந்த கிரேக்க மொழி எல்லா பக்கமும் பரவிருந்தனால இவருக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு, மக்களை போய் கம்யூனிகேஷன் பண்ணுவதற்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு மொழியை பேசினார், கிரேக்க மொழி அவர் பேசினார். அது மாத்திரமல்ல, அதுதான் போட்டிருக்கு, அந்த மொழி எல்லா உலகத்திலும் வர வரைக்கும் இயேசுவை அனுப்பாமல் பிதா காத்து கொண்டிருந்தார். ஆமென். அதே போல எல்லா பக்கமும் என்ன செய்யணும்? சுவிசேஷம் போகணும். பாருங்க, எல்லா பக்கம் சுவிசேஷம் போகணும்னா என்ன அர்த்தம்? போகவே வேணும்னா அதுக்கு வழி வேணும், ரோடு வேணும். இந்த ரோம சாம்ராஜ்யம் உலகத்துக்கு எல்லா பக்கமும் ரோடாக தான் போட்டுச்சு. எல்லா பக்கம் ரோடாக தான் போட்டுச்சு. உலகம் முழுக்கும் போவதற்கு ரோம சாம்ராஜ்யம் எல்லா நாட்டுக்கும் ரோடை போட்டாங்க. பாருங்கள், அவங்க போயிட்டு வரங்க ரோடை போட்டாங்க.
கர்த்தர் அந்த ரோட்டை பயன்படுத்தி 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லா பக்கமும் அவர் அவங்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, காலம் நிறைவேறும் போது. காலம், அந்த காலம் நிறைவேற வரைக்கும். ஆனால் தீர்க்க சொல்லியாச்சு. ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 9வது அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சமாதான பிரபு. இது சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? 500 வருஷம் ஆச்சு. இப்படிங்க சொல்லி நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படின்னா என்ன? பிறந்தவர் எவர்? இவர் முன்னாடியே இருந்தவர், முன்னாடியே அவர் இருந்தவர். எனவே அங்கிருந்து இப்போ பூமிக்கு கொடுக்கப்படுகிறார் பாலகனாய். இல்லை, பூமியில மனிதனாய் பிறந்தாதான் பூமியில வர முடியும். ஆமாம், இங்கே வந்து மற்றதுக்கு என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அப்போ மனு குலத்துக்காக பிறந்தார். எதுக்கு மனு குலத்துக்காக பிறந்தார்? எத்தனையோ சித்தர்கள் பிறந்தார்கள், புத்தர்கள் பிறந்தார்கள், கல்விமான்கள் பிறந்தார்கள், அறிவாளிகள் பிறந்தார்கள், மகான்கள் பிறந்தார்கள், தியாகிகள் பிறந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச நன்மை செய்தார்கள். ஆனால் இயேசு அப்படி இல்லை. பிறந்தார், வளர்ந்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்தார். மரித்து எல்லா சித்தர்களும் புத்தர்களும் மகான்களும் மரித்து, யோகிகளும் அவதாரம் எடுத்து மரித்து மண்ணுக்கு மண்ணாய் போனார்கள். இயேசு மற்றும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்த இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிப்பதனால தான் நம்முடைய சரித்திரத்தில் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று. கிமு கிபி என்பதை சரித்திரத்தை 2ஆக பிளந்தவர் என்னுடைய சரித்திர நாயகனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் மட்டுமே. ஹல்லேலூயா. நான் ஏன் அவரை தெய்வமாய் கொள்ளுகிறேன்? எனக்கு எதுக்கு இந்த இயேசு தெய்வம் என்னவென்றால், இயேசு சரித்திரத்தை 2ஆக பிளக்கும் போது உங்கள் பிரச்சனைகளை 2ஆக பிளப்பதற்கு எம்மாத்திரம் அவரால் உங்கள் பிரச்சனை இல்லாமல் செய்ய முடியும், உங்களுடைய கவலைகளை இல்லாமல் செய்ய முடியும். இயேசுவை நம்பும் பொழுது, இயேசுவை, இந்த இயேசு யார்? இவர் ஒரு மத தலைவர் அல்ல, இவர் ஒரு மத தலைவர் அல்ல, கிறிஸ்தவர்களுடைய கடவுள் அல்ல, கிறிஸ்தவருடைய கடவுள் இயேசு அல்ல, கிறிஸ்தவருடைய தலைவர் இயேசு அல்ல. இவர் உலகத்தின் தலைவர், உலக இரட்சகர், உலகத்துடைய பாவத்தை சுமந்த தீக்க தேவ ஆட்டுக்குட்டி. இவர் கர்த்தராகிய இயேசு அவர். ஆமென், ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ல உட்காருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் யார்? உலக இரட்சகர். இந்த இயேசு உலக இரட்சகர். அந்த உலக இரட்சகராகிய இயேசுவை நீங்களும் நானும் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். இவர் மதத்து தலைவரோ மதத்தினுடைய கடவுளோ கிடையாது. இவர் எல்லா மதத்துக்கும் சொந்தமானவர், முழு உலகத்துக்கே சொந்தமானவர். எனவே முழு உலகத்திலும் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி இயேசு மாத்திரமே. எனவே இந்த இயேசு இந்த பூமியிலே மதத்தை உண்டாக்க வரவில்லை. இயேசு இந்த பூமியிலே பிறக்கும் போது மதத்தை உண்டாக்க பிறக்கவில்லை. அவர் பரலோகத்திற்கு வழியை உண்டாக்கும்படி பிறந்தவர், பரலோகத்துக்கு வழி உண்டாகும்படி பிறந்தவர். வெற்றியும் வாழ்வையும் ஒவ்வொரு மனுக்குலமும் ஒவ்வொரு மனிதனும் வெற்றியாய் வாழ்வாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே பிறந்தவர். ஹல்லேலூயா. இயேசு ஏழை அல்ல, இயேசு ஏழை அல்ல, இயேசு ராஜா. அவர் யார்? இப்போ நான் சொன்னமே, காணிக்கை அடிக்கும்போது சொன்ன பார்த்தீங்களா? என்ன சொன்னோம்? யூதருக்கு பிறந்த ராஜா எங்கே? ஆமா, ராஜா எங்கே? அப்போ அந்த ராஜாவுக்கு கொண்டு போய் சாஸ்திரிகள் கொடுத்தாங்க பாருங்க. வெள்ளை போனங்களும் தூப வர்க்கங்களும் இப்படி
அவங்க கொடுத்த அந்த கிஃப்டினுடைய வேல்யூவே அந்த காலத்தில் 400 கோடி. அந்த காலத்தில் எந்த ஒரு ஏழை இயேசுக்கும் 400 கோடி எந்த கிஃப்ட் யாருன்னு செய்ய முடியும், தரவே முடியாது. அவர் ராஜாவாக பிறக்கும் போதே ராஜாவாக பிறந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அவர் ராஜாவாக பிறந்த மட்டுமல்ல, அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி பிறந்தார். அவர் நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கும்படி பிறந்தார். அவர் இயேசு என்பது அவர் மனிதன் அல்ல, அவர் கடவுளாக பிறந்தார். அவர் யாருங்க? கடவுளாகவே பிறந்தார். ஏன்னா எந்த உலகத்திலையும் கேட்கப்படாத, எந்த உலகத்திலையும் கேள்விப்படாத ஒரு பிறப்பு. நாம் பிறக்கும் போது புருஷனும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்க்கும் பொழுது ஒரு குழந்தை உருவாகிறது. ஆனால் இயேசு அப்படி உருவாகவில்லை. இவர் கன்னி மரியான் வயிற்றிலே பசுத்தாவின் மூலமாய் கரதரை இல்லாதவராய் பசுத்தமானவராய் உண்டாக்கப்பட்டார். இவர் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவத்தில் பிறக்காதவர். ஆமென். இவருக்கும் மற்ற பிறப்புக்கும் வித்தியாசம் உண்டு. எனவே இவர் கடவுளாய் பிறந்திருக்கிறார். கடவுள் அவர் நமக்கு மனித ரூபத்தில் பிறந்திருக்கிறார். இந்த மனித ரூபத்தில் பிறந்த கடவுள் அவர் என்ன செஞ்சார்? எனக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சியும் பெருகும்படிக்கு, எனக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கு, ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் இயேசு நாமத்தில் பெருகுவதாக. பெருகட்டும், பெருக பண்ணினார். அறுப்பில் மகிழ்கிறதை போலவும், கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் கழுகுவதை போலவும் உமக்கு முன்பாக. ஆமா, எப்படி சந்தோஷப்படுவாங்க. ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிச்சா, ஒரு பெரியதான ஒரு காரியங்களை சம்பாதிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, அந்த மகிழ்ச்சியை அவன் நமக்கு தரும்படி பிறந்திருக்கிறார். ஆமென். அதெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. லூக்கா சுசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா சுசேஷம் 2:14. தேவதூதர் சொல்கிறார்கள், அவர் சொல்கிறார், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். உன்னத தேவனுக்கு திருவாசிங்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி, மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்தார்கள். ஏன் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக சொல்லி? மனுஷன் மேல் ஏன்? பரலோகத்தில் இந்த ஆதாம் உண்டாக்க பண்ண பிற்பாடு இவன் தேவனாகவே உண்டாக்கப்பட்டான். இவன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? ஆமா, தேவனாகவே உண்டாக்கப்பட்டான். ஆமா, ஆதாம் யார்? தேவனுடைய மகன். தேவனுடைய மகன் சொல்லி தமிழில் இல்லை, ஆனால் இங்கிலீஷில் இருக்குது. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். அதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அடம் மேட் பை சன்ஸ் ஆஃப் காட். விடுங்க, தேவனுடைய மகன், தேவனுடைய மகனாக பிறந்தவன். ஹல்லேலூயா. தேவனுடைய மகனாக பிறந்து ஆதாம் ஏவாளையும் அவர் மகளாக பிறக்கப்பட்டு சொல்றார், இப்படியே என்ன நீங்க பள்ளிக்கு பெருகி எனக்கு மகனையும் மகளையும் பேர குழந்தைகளையும் பெற்றெடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதிச்சார். பூமியை அவங்களுக்காக நல்லா உண்டாக்குனாரு. ஏன்னா மகனுக்கு சொல்லுங்க, தன்னுடைய மகனுக்கு நல்ல வாழும்படி அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த மகன் என்ன செஞ்சுட்டான்? அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடி பிசாசுடைய வார்த்தை கேட்டு விழுந்து போனனால இப்போ அந்த சுதந்திரம், அந்த ஆசீர்வாதம் தலைகளாய் மாறிடுச்சு. அதனால பரலோக தேவன் மனுஷன் பிரிய வைக்கிறது இல்லை,
மனுஷனுடைய எல்லா விதமான பாவ செயல் அவருக்கு எப்பொழுதும் துக்கம் உண்டாயிட்டு இருந்துச்சு. இப்போ இயேசுவை கொடுத்ததுனால, இயேசுவை அனுப்பினதுனால, கொடுத்ததுனாலே இப்போ இங்க போட்டிருக்கு, உன்னத தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மீது, இப்போ மனுஷன் மீது பிரி உண்டாகிவிட்டது. மனுஷன் மீது பிரி உண்டானோன்னு இப்போ என்ன சார் அவர் ஏன் மனுஷனுக்கு பிரி உண்டாச்சு? இந்த மனிதனுடைய எல்லா பாவத்தையும், எல்லா சாபத்தையும், எல்லா விதமான கஷ்டங்களையும் சுமந்து தீர்க்கத்தக்கதான ஒரு பரிகார பலியை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவாய் கொடுத்து இந்த பூமியில பிறக்க செய்து கடவுளாகவே மனு அவதாரம் எடுத்து பிறந்தபடினால, கடவுளாகவே மனு அவதாரம் எடுத்து பிறந்தபடினால இப்போ எல்லா பாவத்தையும் சாபத்தையும் அவர் தலையிலே சுமந்து தீர்க்கும்படி ஒரு திட்டம் வைத்தபடினாலே மனுஷன் மீது இப்போ அவருக்கு பிரியம் உண்டாகிவிட்டது. மனுஷன் மீது பிரியம் உண்டாகிவிட்டது. இந்த மனுஷன் மீது பிரியம் உண்டாட மட்டுமல்ல, இவனுக்கு மனுஷனுக்கு கடவுள் தான் மனிதனாய் பிறந்தார் என்பதை என்ன செய்யணும்? ப்ரூவ் பண்ணணும். ஆமாம், என்ன செய்யணும்? ப்ரூவ் பண்ண. அவனுக்கு அதை நிரூபித்தாதான் முடியும். ஆனால் அதை நிரூபிக்கும்படி அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? நான் தான் கர்த்தர், நான் தான் கர்த்தர், நான் தான் ஆதியிலே இருந்தவர், உலகத்தை சிருஷ்டித்தவர் நான் தான் என்பதை இயேசு என்ன செய்யணும்? யூத மக்களுக்கு அதை நிரூபித்து காட்ட வேண்டும். அதற்கு என்ன செஞ்சார்? யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9வது அதிகாரம் 11ஆம் வசனம் ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்க. அப்பொழுது பிறவி குருடன் இருக்கா? யோவான் சுவிசேஷம் 9:1. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிறவி குருடனாய் ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? அதாவது சொல்றார், ரபி, இவன் இப்ப என்ன பண்றான்? இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க ஒரு ஒரு பிறவி குருடன் இருக்கான். பிறவி குருடன் அவன் என்ன அப்படின்னா, பிறவி குருடனால என்ன அர்த்தம்னா, கண்ணு இல்லை, கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல குழி இருக்குது. கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல ஆமாம் குழி இருக்கு, உள்ளுக்குள்ள கண்ணே இல்லை. பிறவி கூடனா என்ன அர்த்தம்னா, கண்ணே இல்லாமல் பிறந்திருக்கான். அப்படிங்க, கண்ணே பிறக்கும் போதே அவனுக்கு கண்ணே இல்லை, அதான் பிறவி குருடன். சிலவங்க வயசான அது சில சமயம் சிலவங்க இடத்துல வந்து என்ன செய்யலாங்க, கண்ணு தெரியாமல் போதுங்களேன், அந்த வேற, அது வேற. ஆனால் இங்கே ஒருத்தனு பிறக்கும் போதே கண்ணே இல்லை. சொல்லுங்க, கண்ணே, 2 கண்ணுமே இல்லை. 2 கண்ணு இல்லாதோடனே என்னாச்சு இவங்களுக்கு? இப்போ அவரை வந்து இந்த இயேசுவத்தில் கூட்டு வராங்க. இயேசுவத்தில் கூட்டு வராங்க. இயேசுவத்தில் கூட்டு வந்தோடனே அவர் சொல்கிறாரு, இங்கே ஒருத்தருக்கு ஆண்டவரே, இவன் பிறவியிலே கண்ணை இல்லாமல் பிறந்துட்டான். அதனால் இந்த கண்ணை இல்லாமல் பிறந்தனால இது யார் செஞ்ச பாவம்? எடுத்துன்னு பாருங்கள், ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்ம ஆளுகளுக்கு ஏதோ ஒன்று கஷ்டம் நஷ்டனாலே என்ன வருது? நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் யாருக்கு துரோகம் பண்ணேன்? என்ன பண்ணேன்? எதுவுமே பண்ணுறதே இல்லையே, எனக்கே ஆண்டவா கஷ்டம் இப்படி, இதான் எண்ணம் வருதுங்க. ஆனால் அப்படின்னு நினைக்க வேணாம். பல விஷயத்தில் பல காரணங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் கண் திறக்க பாடும்படியாக கூட இப்படிப்பட்ட காரியம் வந்திருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறும் என்று வேதம் போடப்பட்டுள்ளது. இங்கே இந்த மனுஷனுக்கு பாருங்க, 2 கண்ணு இல்லை. இவங்கிட்ட கூட்டு போனோடனே அவர் சொல்றாரு, 6ஆம் வசனம், இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை கண்ணுடைய கண்கள் மேல்
கண்ணே இல்லை, ஆனால் இங்கே மொழிபெயர்ப்பு தப்பு. கண்ணு மாதிரி எப்படிங்க துப்பி அந்த களிமண் எடுத்து எப்படி என்ன செஞ்சாரு? கண்ணு மாதிரியே உருட்டுற. அப்படிங்க கண்ணு மாதிரியே உருட்டி வைக்கிறார். ஆமாம், 2 கண்ணு மாதிரி உருட்டி வைக்கிறார். களிமண்ணில் 2 கண்ணு மாதிரி உருட்டி வைக்கிறாரு. உருட்டி வச்சோடனே அப்படியே அந்த கண்ணு உள்ளுக்குள்ளே உருட்டி வச்சு அப்படியே போகிறான். அந்த கண்ணுக்கு மேலே அந்த 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 குழி உள்ள கண்ணுக்கு மேலே போகிறான். போய் சொல்கிறாரு, நீ போய் என்ன செய்ய? நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவன் போய் கழுவுனா அவனுக்கு என்ன பார்வை? கண்ணு போய் கழுவுறான் பாருங்க. கழுத்து வந்துருச்சு. இருக்கணும் எல்லாத்துக்கும் ஷாக்கு. இருக்க எல்லாத்துக்கும் ஷாக்கு. கூப்பிட்டு கேட்குறாங்க. 11ஆம் வசனம், அவன் பவித்திரமாக எண்ணப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி. 10ஆம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். திரும்பி அவங்களுக்கு டவுட். அவங்களுக்கு நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? இது ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ரெக்கார்டு. ஆதியாகவும் யாத்ராவும் லேவியாவும் என்னாகும் எல்லாம் யாருக்கு ரெக்கார்டு? யூதனுக்கு ரெக்கார்டு. அவன் பார்த்தான், இதே மாதிரிதானா ஆதியிலே தேவன் நினைச்சாரு, மனுஷனை களிமண்ணினாலே உண்டாக்கி களிமண்ணை எடுத்து அப்படியே அவனுக்கு கண்ணெல்லாம் வச்சு நாசில ஊதி அவனுக்கு கொடுத்தாரு. அந்த இவர் உருவாக்குறவர்னா யார்? இவர் கர்த்தர் தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. கர்த்தருக்கு மட்டும்தான் இந்த மண்ணை கண்ணாக்க முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இயேசுவுக்கு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்க முடியும். இயேசு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தார் என்றால் உங்கள் வாழ்க்கையை கோடீஸ்வரனாய், பணக்காரனாய், நிம்மதியாய், சந்தோஷமாய் மாற்ற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. மற்ற எதற்கு முடியாது. ஏன்னா ஒரு மண்ணை எடுத்து கண்ணு மாதிரி உண்டாக்கி வச்சு அவனுக்கு கண்ணு வந்துருச்சு. இவங்களுக்கு நம்ப முடியல. இதே போலதான் ஆதி ஆமத்தில் நடந்துச்சு. களிமண்ணினாலே மனுஷனை உண்டாக்குனவர். இப்போ அவர் தான் இவரோ நம்மள பாருங்க. அவங்களுக்கே நம்ம திரும்பி கேட்கறாங்க. 5ஆம் வசனம் கேட்கறாங்க. 5ஆம் வசனம், ஆகையால் திரும்பி பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். சொல்றாரு, பூசினார், நான் சொல்றாரு பாருங்க. இப்படிப்பா கண்ணு தந்துச்சு, பூசினாரு, கழுவின. நம்ப முடியல அவங்களுக்கு. ஏன்? இது யாரால் மட்டும் செய்ய முடியும்? கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த அற்புதம் யார் செய்ய முடியும்? இல்லாததை உருவாக்குற ஒரே ஒரு தெய்வம் கர்த்தர் மட்டும்தான். அந்த கர்த்தர் செய்த அற்புதத்தை இயேசு செஞ்சோன்ன இவர் தான் கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறார். அந்த இடத்துல நான் தான் கர்த்தர், நான் தான் கடவுள், நான் தான் கடவுளாகவே மனுக்குலத்தில் பிறந்திருக்கிறேன், நான் தான் கர்த்தர். கடவுள் மனித அவதாரம் எடுத்து பிறந்ததுனால நான் தான் அவர் என்பதை அவர் நிரூபிக்கிறாரு. நம்ப முடியல. வசனம் 21 திரும்பி கேட்கறாங்க பாருங்க. இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. யார்கிட்ட சொல்றாங்க? தாய் தகப்பன் கூப்பிட்டு கேட்கறாங்க. அப்புறம் அடுத்தது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து திரும்பி கூப்பிட்டு, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்
இருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். திரும்பி கேட்கிறான். அவனுக்கு நம்பவே முடியல அவனுக்கு. ஏன்னா கர்த்தர் தான் செய்ய முடியுது. கண்ணே உள்ளுக்குள்ள இல்லாததை உருவாக்குறது கர்த்தர் மட்டும்தான். கடவுள் தான் செய்ய முடியும். இயேசு கடவுளா? இங்க சொல்றார், நான் தான் கடவுளுங்கிறார். இந்த ப்ரூவ் பண்றாரு பாருங்க. திரும்பி அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசேனுடைய சீசர். மோசேனுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவிக்குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. பிறவிக்குருடன் கண்ணே இல்லாதவருக்கு ஒருத்தன் புதுசா கண்ணு வச்சான், புதுசா கண்ணு வந்துருச்சுங்கிறதுக்கு கேள்விப்பட விஷயமாச்சே. அப்போ இவர் சொல்றாரு, ஏன் அப்படின்னா நான் தான் கர்த்தர் என்பதை அவர்களுக்கு ஒவ்வொரு அற்பத்தின் மூலமாய் அதிசயத்தின் மூலமாய் நிரூபிச்சு காட்டினார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்படி என்ன பண்ணார்கள்? மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, அதற்குள் படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காத்திருந்தபடியால் அலைகளெல்லாம் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சிசுகள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததனால், இப்போ கடல் மேல் நடக்கிற ஒருத்தர் எப்படிங்க? ஆமா, கடல் மேல் நடக்கிறவங்க பார்த்தோன்னே, என்னடா இது யாரால் செய்ய முடியும்? டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வச்சு பாருங்க, யோபின் புஸ்தகம் ஞாபகம் வச்சவங்க. எப்படி அவங்களுக்கு யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு டக்குன்னு அவங்க ஞாபகம் வச்சு பாருங்க. யோபின் புஸ்தகம் 9:8. ஏன்னா ஈஸ்வரர் எல்லாத்துக்கும் தெரியும் யாரு கடமையில் நடக்க முடியும் என்பதை. அவர் ஒருவரே வானங்களை உரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் ஒருவரே. சொல்லுங்க, யார் அவர்? கர்த்தர், கடவுள் மட்டும்தான். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். யோபின் புஸ்தகத்தில் போட்டிருக்கு. யார் அவர்? கர்த்தர் தான். எப்படிங்க? கர்த்தர் தான். கடவுள் மட்டும்தாங்க சமுத்திரத்தில் மேல நடக்க முடியும். கடவுள் மட்டும்தாங்க கண்ணு இல்லாதவர்களுக்கு, கண்ணு இல்லைன்னா ஒரு களிமண் வச்சு கண்ணை உண்டாக்க முடியும். இப்போ இவர் மேலே சமுத்திரத்தில் கடலில் நடக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு பயம் உண்டாயிருச்சு. பயம். கர்த்தர் என்பதை சீசர்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த காலவெளியில் அவர் கர்த்தர் சமுத்திரத்தில் மேலே நடக்கிற முடியும் என்றால், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை அவர் பிரகாசமாய், உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் நடந்து ஒன்றுமில்லாமல் மிதித்து போடத்தக்கதான கிருபைகளையும் வல்லமைகளையும் இயேசு உங்களுக்கு தர முடியும். உள் மனதோடு கூட, ஆண்டவரே வருஷம் எனக்குள்ள பிரச்சனை தாங்க முடியல, நான் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் விடிவு காலம், நான் அங்கேயும் இங்கேயும் போனேன், அந்த கடவுள் இந்த கடவுள் சொன்ன நோக்கி பார்த்துட்டு இருந்தேன், ஆனா எல்லாவுக்கும் போய் எனக்கு எந்த பிரோஜனமும் இல்லை. இன்றைக்கு நீரே கடவுள் நாங்கள் தகப்பனே அறிந்து கொண்டேன். இயேசு மாத்திரமே கடவுள் ஆண்டவரே, உண்மை நாங்கள் குலதெய்வமா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை இல்லாததை உருவாக்குற தேவன் உங்கள் வீட்டில் சமாதானம், சந்தோஷம், பணம், செல்வாக்கு, ஆசீர்வாதத்தை இல்லாததை அவர் உருவாக்க முடியும். கண்ணு இல்லாதவனுக்கு எப்படி குருடனுக்கு கண்ணை உருவாக்குனது போல
உங்களுடைய ஜீவித்தில் இதெல்லாம் இல்லையோ, சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, இளைப்பாறுதல் இல்லையா, பணம் இல்லையா, சொந்த வீடு இல்லையா, தொடர்ந்து ஆலயத்தில் பங்கு பெறுங்கள். இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உருவாக்குற தேவன். உங்களுக்கு அனைத்தையும் உருவாக்கி தர அவரால் முடியும். இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற கர்த்தர் இயேசு ஜீவிக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர், நேற்று முன்னும் மாறாதவர், உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் இம்மானுவேல். அவர்தான் இம்மானுவேல். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறவர். தேவன் இவ்வளோ பெரிய அண்டராசன் உண்டாக்குன கர்த்தர் இம்மானுவேலாய் எனக்கும் உங்களுக்கும் உள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்போ அவர் நமக்குள்ளே. கைகளை அப்படியே கையில் வைத்துமா, கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா. அன்பின் பரலோக பிதாவே, இம்மானுவேலராய் இல்லாததை உருவாக்குற தேவமாய் எங்கள் வாழ்க்கை தகப்பனே, இயேசு நாமத்தினால தகப்பனே, நீர் இங்கே இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மக்கள் விசுவாசிகள், தேவனை அறியாத மக்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் தகப்பன் நோக்கி பார்த்துருக்காங்க ஆண்டவரே. இந்த செய்தி கேட்ட யாவரும் நீரே கர்த்தர், நீரே கடவுள், இல்லாதவர்களை உருவாக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையில் நீர் இன்றைக்கு பிறந்திருக்கிறீர்கள் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். இனிமேல் எங்கள் வாழ்க்கை மாறட்டும். சுகத்தோடு, பலத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, செல்வ செழிப்போடு நாங்கள் வாழும்படிக்கே இந்த பூமியில் பிறந்து மரித்து சிலுவைக்கு ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கர்த்தாவே இப்பொழுது சிங்காசனத்தில் உட்காந்துகிறாண்டவரே. அந்த பிறப்பினால் நாங்கள் தகப்பனே அனுசரிக்கிறோம். மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் கர்த்தாவே உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர்கள் பிரி உண்டாகும்படியாய் கர்த்தாவே நீர் பிறந்த நாள் அந்த நோக்கத்தில் நாங்கள் தகப்பனே நிறைவேற்றுள்ளாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். அந்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம். முற்றும்படி காத்துக்கொள்ளுங்க. யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் அவர் வீட்டுக்குள்ளே தோப்பை பிரவேசித்து நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா குறை இல்லாதபடி தோப்பு நிறைவான காரியம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆஸ்வதிக்கிறோம். இயேசு உங்களை நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இளையமஸ் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியங்களை மறவாதே. ஆமாம். கர்த்தரை கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தவான்களின் பாதங்களும் இப்பொழுது நம்முடன் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.